அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மிஸ்டர் யூடியூப் சேனல் அனைவருக்கும் அடியனுடைய தயவான வணக்கம். அடியன் புதிய பிரியன் சித்தாவர்மா வைத்தியர். இந்த வீடியோ ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை உங்களுக்கு தரப்போகிறோம். அது மருதம்பட்டை கசாயம், மருதம்பட்டை சூரணம் அப்படின்னு பேரு. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நமக்கு அருளிய ஒரு பாரம்பரியமான மருத்துவ அனுபவ குறிப்பு. 100க்கு 100 குணமளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இது சாதாரண மருந்து, எல்லாரும் செய்யக்கூடிய மருந்து, ஆனால் பெரிய பலன் அளிக்கக்கூடிய மருந்து. பட் இருந்தாலும் இந்த தகவல் யாருக்காக நம்ம எடுத்துரைக்கிறோம்னாக்க சித்தர்களையும் சித்தர்கள் வாழ்வியலையும் சித்த மருத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கான ஒரு மருத்துவ குறிப்பு தான். மாறாக அனைவருக்கும் அல்ல என்பதை அடியேன் இதன் வழியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த மருதப்பட்ட கசாயம் எதுக்கு அப்படின்னாக்கா ஒரு முக்கியமான மருந்து. இன்றைக்கு ட்ரெண்ட்ல உலகத்துல மருத்துவத்துறையில இந்த நோய், அதாவது இருதய அடைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபார நோக்கமாகவும் மிகப்பெரிய ஒரு நோயாகவும் உலகத்துல உருவெடுத்து கொண்டு வருகிறது. ஸோ இந்த இருதய அடைப்பு மட்டும் இல்லாம உடம்புல எந்த இடத்துல எந்த அடைப்பாக பொதுவா ஒரு உறுப்புனா என்ன அப்படின்னாக்கா, இப்ப இதயம் இருக்குது, கணையம் இருக்குது, சிறுநீரகம் இருக்குது, எல்லா உறுப்புகளுமே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னாக்க ஒரு இடைவெளி. இப்ப இந்த கை இடையில ஸ்பேஸ் இருக்குது, இடைவெளி. இந்த வெளியே தான் ஸ்பேஸ் இருக்கணும். இந்த ஸ்பேஸ்ல என்ன இருக்கும்? அந்த ஒரு இதயம் வச்சுக்கலாம். இதயத்துல ஃபுல்லா டென்சிட்டி, அதோட அடர்த்தி ஃபுல்லா இருக்காது. அதுல கொஞ்சம் இடங்கள் வெற்றி இடங்கள் இருக்கும். அந்த வெற்றி இடம் எதுக்காக அப்படின்னாக்க, அந்த வெற்றி இடத்துல தான் அந்த உறுப்புகள் எப்படி இயங்கணும் அப்படிங்கிற மெமரிஸ் அந்த உறுப்புல தான், அந்த ஸ்பேஸ்ல தான் இருக்குது. எல்லா உறுப்புகளுமே அப்படியே 100% அந்த உறுப்பு அப்படியே ஃபோல்டு கண்டென்ட்டா இருக்காது. கொஞ்சம் அந்த உறுப்புகள் இப்படி வேற ஷேப் பண்ணி கொஞ்சம் இடங்கள் இருக்கும், அந்த ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் எதுக்காக அப்படின்னா, அந்த உறுப்புகள் எப்படி செயல்படணும், என்ன வேலை செய்யணும், எதை ரிஜுவனைஸ் பண்ணணும், எதை கழிவுகளை வெளியேற்றணும் அப்படிங்கிற மெமரி, அந்த ஞாபகம், அந்த திறன் அந்த ஸ்பேஸ்ல தான் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குது. இப்ப நாம சாப்பிடும் போது அது கழிவுகள் மழை வழியாகவும் ஜலங்கள் வழியாகவும் வேர்வை வழியாகவும் கண்ணீர் நீர் வழியாகவும் எச்சில் வழியாகவும் கழிவுகள் வெளியேறுது. இப்ப வெளியேறாத கழிவுகள் நம்ம உடம்புல கல்லீரல்ல தேங்கும். அந்த கல்லீரல் என்ன பண்ணும்? ரத்தங்கள்ல அனுப்பிடும், ரத்தத்துல கலக்கும். ஏன்னா கல்லீரல் சுத்தம் செய்யலைன்னாக்க ரத்தத்துல கலக்கும். ரத்தத்துல கலந்து எல்லா உறுப்புகளும் ரத்த ஓட்டங்கள் போய்விடும். நம்ம டாப் டு பாட்டை வரைக்கும் ரத்த ஓட்டங்கள் எல்லா உறுப்புகளுமே போகும். இப்ப அந்த வழியில அந்த ரத்த நாளங்கள் இருக்குது, அந்த ரத்த நாளங்கள் போய் இந்த கழிவுகள் ஸ்டோரேஜ் ஆயிடும். ஸ்டோரேஜ் ஆகிட்டு என்ன ஆகும்னாக்க, அந்த உறுப்புகளுக்குள்ள அந்த அடைப்பு, அந்த உறுப்புக்கு போகக்கூடிய அந்த ரத்த நாளங்கள், அந்த சத்து, அந்த வைட்டல் ஃபோர்ஸ், அந்த உயிராற்றல் போகாம தடைப்பட்டுடும். அப்ப அந்த உறுப்புகள் என்ன ஆகிடும்? அழுகிடும் அல்லது இறந்துரும். இப்ப அதுக்கு அந்த உறுப்புகளிலும் போயிட்டு அந்த ரத்த நாளங்கள், அந்த உறுப்புகளும் சில ரத்த நாளங்களால் சில ஊட்டச்சத்துக்களால் நிறைந்த அந்த உறுப்புகள் தான், கண்டென்ட் தான், எல்லாமே மெட்டல் கண்டென்ட் தான் அந்த உறுப்புகள்லாம். இப்ப அந்த உறுப்புகளையும் போய் இந்த இன்ஃப்ளமேஷன் போய் தாங்கிடும். இப்போ இந்த உறுப்புகள் மற்றும் அதோட வழிகள் எந்த இடத்துல அடைப்புகள் இருந்தாலும் அந்த உறுப்புகள் சத்துகள் போகாம, ரத்த ஓட்டங்கள் பிளட் சர்க்குலேஷன் போகாம அந்த உறுப்புகள் கெட்டு போயிடும். இப்ப அந்த ரத்த நாளங்கள்ல இருக்கின்ற அடைப்புகளை சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்தை தான் நாம இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றோம். மிக மிக எளிமையான மருந்து, உங்க ஊர்லயே எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய மருந்து. அரச மரத்தோட இலை. அரச மரம் எல்லா ஊர்லயும் இருக்கும். அரச மரத்தோட இலை, மருதம்பட்டையில் அப்படியே நீங்க மருத மரம் இருக்கும். மருதம்பட்டையில மேல் தோல் சீவிட்டு உள்ள எடுத்துனா ரத்தம் மாலையே இருக்கும். அது அப்படியே சிகப்பா ரத்தம். அது மருதம்பட்டை. அடுத்து மூக்கரட்டை, லவங்கப்பத்திரி, ஏலரிசி. இதுல ஏலரிசி மட்டும் 50 கிராம். மற்ற 4 வகையான மருந்துகளும் 1/4 கிலோ சம அளவு, 1/4 கிலோ 1/4 கிலோ 1/4 கிலோ 4 1/4 கிலோ. ஏலரிசி மட்டும் 50 கிராம். இவ்வளவுதான். சுத்த முறைப்படி சித்த மருத்துவ சுத்தி முறைப்படி சுத்தம் செய்துட்டு ஒன்றாக பொடி செய்து 100 கண்ணு சல்லடை அல்லது 60 கண்ணு சல்லடைன்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்துல. ரொம்ப மெலிசா சலிச்சு வச்சுக்கணும், சீக்கிரமா ஜீரணம் ஆகணும் இல்லைங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு பொடியா மாத்திரமோ அந்த நானோ பார்ட்டிகளா உடஞ்சி நமக்கு சீக்கிரமா வேலை செய்யும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நொறுங்கத்தினா 100 வயதுன்னு சொன்னது கூட காரணம் அதுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நொறுங்க அந்த அணுக்கள் உடையிற அளவுக்கு உள்ளுக்குள்ள சாப்பிட்டோமா சீக்கிரமா ஜீரணம் ஆகிடும். ஸோ காலைல ஒரு 1/2 ஸ்பூன், சாயங்காலம் ஒரு 1/2 ஸ்பூன் இந்த மருந்தை நம்ம சாப்பிட்டது என்ன, முதல்ல ரத்த நாளங்கள்ல உள்ள அடைப்பு, அது எந்த இதயத்துக்கு போற ரத்த நாளங்களாகலாம், இல்லை கல்லீரலுக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களாகலாம், கண்களுக்கே நீங்க பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களை இன்ஃப்ளமேஷன் போய் அடைச்சிருக்கும். அந்த அடைப்பு இருப்பதனால தான் கண் பார்வையே கெட்டு போகுது சீக்கிரமா. அது முடிகளுக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள் அடைப்பு தான் முடி சீக்கிரமா கொட்டி போகுது, சொட்டை போகுது.
அதுபோல எல்லா உறுப்புகளுமே நீ சொல்லலாம். நீ ராஜ உறுப்புகள் வந்து சாதாரண உறுப்புகள், எந்த உறுப்புகளுக்கு ரத்த நாளங்கள் ரத்த ஓட்டங்கள் போகலையோ அந்த உறுப்பு வந்து கெட்டு போயிடும். இப்ப எந்த உறுப்புல ரத்த நாளங்கள் இருந்தா அடைப்புகள் இருந்தாலும் இந்த மருந்துகள் வந்து சரி சரி ஏன்னாக்க எல்லாம் சொல்லக்கூடிய அந்த மருதம்பட்டை அரச இலையும் அந்த உயிராற்றலை கொடுக்கக்கூடியது அரச இலை. அதனால அரச இலையில வந்து வெள்ளி இருக்குது, வெள்ளி சத்துன்னு சொல்லுவாங்க. வெள்ளி பருப்பம்லாம் வெள்ளி பருப்பம் செய்யறதுக்கு சாப்பிடுறதுக்கு பதில் நம்ம அரச இலை சாப்பிட்டாவே அவ்வளவு சத்து வந்து நம்முடைய அரச மரத்தில் இருக்குது. அந்த காலத்துல அப்படிதான் சொன்னாங்க, அரச மரத்தை சுத்தி வந்து அடி வைத்து தொட்டு பார்த்தாலாங்கன்னு பழமொழி. ஏன்னா அரச மரத்தை சுத்தி வரும்போது அதனுடைய வெள்ளி சத்து வந்து அந்த பெண்களுக்கு கற்பப்பைக்கு பிற உயிர்களை உற்பத்தி பண்ணக்கூடிய சத்து எதுனாக்க நம்முடைய வெள்ளியில இருக்குது. அந்த சத்து வந்து அரச மரத்துல அரச இலையில இருக்குது. மருதம் பட்டும் போது இன்ஃபிளமேஷன், ரத்த நாளம் எந்த இடத்துல அடைப்பு இருந்தாலும் அந்த அடைப்பை சரி பண்ணக்கூடியது நம்முடைய மருதம் பட்டை. மூக்குரட்டை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறது, மூக்குரட்டை இருப்பதனால உடம்புக்கு அந்த அடைப்பை வெளியேற்றக்கூடியது. மூக்குரட்டை என்பது வெளியேற்றக்கூடிய கழிவுகளை பலப்படுத்தக்கூடியது, இதயத்தை பலப்படுத்தக்கூடியது மூக்குரட்டை. அப்ப கழிவுகளை வெளியேற்றக்கூடியது நம்முடைய மருதம் பட்டை. அப்புறம் அந்த 3 பொருளும் இதுல கலந்திருப்பதனால ரத்த நாளம் எந்த இடத்துல இருந்தாலும் அடிப்போம். சில பேத்துக்கு பார்த்தா ஸ்ட்ரோக் வந்துருக்கலாம். பெரிய நிறைய பேத்துக்கு டென்ஷனு, கோபம், பதட்டம், அதிகப்படியான உஷ்ணங்கள் ரத்தத்துல கலந்ததுன்னா அந்த ரத்தம் வந்து ஹீட் ஆகிட்டு ரத்தத்தினுடைய டென்சிட்டி ரொம்ப மொத்தமாயிடும். அந்த நீர்த்தன்மை வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிட்டு மொத்தமா இருப்பதனால மூளைக்கு போகக்கூடிய அந்த மூளைக்கு, கண்களுக்கு, ஆண் உறுப்புகளாம் மிக நுண்ணியமான ரத்த நாளங்கள், ரத்த குழாய் தான் போகுது. அப்ப ரத்தம் ரொம்ப மொத்தமாகிட்டா, ரத்தம் ரொம்ப சூடாகிட்டு மொத்தமாகிட்டீங்கன்னா அதோடைய டென்சிட்டி அதிகமா இருக்குமோ அங்க ரத்த ஓட்டம் ஸ்டக் ஆகி நிற்கும். அப்ப அந்த ரத்தத்துல இருக்கிற அந்த டென்சிட்டி அளவை இந்த மருந்து வந்து குறைக்கும். இப்ப மூளையில ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ரொம்ப அடிக்கடி மயக்கம் வருதுங்க, தலை மயக்கம் வருது, எங்கேயாவது போனால் கிருகிருன்னு வருது, படுத்துக்கலாம் போல தோணுது, மயக்கம் தள்ளுது அப்படின்னா ரத்த ஓட்டம் தலைக்கு போகல, மூளைக்கு போகலன்னு அர்த்தம். அவங்களாம் இந்த மருந்து முதல்ல அட்வான்ஸா தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வரக்கூடிய இந்த பக்கவாதத்தை, ஸ்ட்ரோக்கை வந்து நீங்க வந்து தடுத்து கொள்ளலாம். அது போல கணையங்கள்ல ரத்த நாளங்களை அடைப்பு இருந்தால் கணையம் வந்து சுரக்காது. சக்கரை நோயாளிகள்லாம் என்ன, முதல்ல பேங்க்ரேஸ், அந்த கணையம் வந்து பாதிப்பு தான். கணையம் ஏன் பாதிப்பாகுது? அதுக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைக்கல, அந்த உறுப்புகள் வேலை செய்யறதுக்கான ஊட்டச்சத்து கிடைக்கல. ஒரு வேலையாளி இருக்கிறான், அந்த நல்ல தொழிலாளி நல்லா வேலை செய்வான், அவனுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டால் வேலை செய்வான். இல்லைங்க ஒரு வேளை தான் சாப்பாடு போட, 2 வேளை பட்டினி போட்டுறனாக்க வேலை செய்வான் அந்த தொழிலாளி, வேலை செய்ய மாட்டான். அப்போ நம்ம உடம்புல ரத்த நாளங்கள் அடைப்பு இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன் போனால் அதையே அந்த கணையத்துக்கு தேவையான சத்துக்கள் போகும். இப்போ கணையத்துக்குள்ள பிளாக் இருந்தால் சத்துக்கள் போகல, கணையம் வந்து இயங்காது. அப்போ என்ன பண்ண, இன்சுலின் சுரக்காது. இன்சுலின் சுரக்காம என்ன ஆகும்னாக்கா அந்த கணையம் வந்து சக்கரை நோய் பேஷண்டே ஆக்கப்படுவான். இப்போ கணையத்துல இன்சுலின் சுரக்கணும்னாக்கா அந்த கணையத்துக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களை அடைப்பு இல்லாமல் இருக்கணும். அதுக்கு இந்த மருந்து மிகப்பெரிய ஒரு மருந்தாகும். சிறுநீரகத்துல நீங்க பாத்தீங்கன்னா சிறுநீரகம் இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன், கிட்னி ஃபெயிலியர் வந்து நிறைய வருது. அந்த கிட்னி ஃபெயிலியருக்கு காரணம் இருக்கு, அதுல இருக்கிற நெப்ரான்ஸ் சொல்லுவாங்க, அந்த சல்லடை அதுதான் நம்முடைய கழிவுகளை சலிச்சு ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டு கழிவுகளை யூரியா, யூரிக் ஆசிடு, கிரியேட்டின் இதெல்லாம் வெளியேற்றிட்டு நம்முடைய புரோட்டீன் சொல்லக்கூடிய புரதத்தை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி மற்ற உறுப்புகளுக்கு அனுப்புது. அப்போ அந்த கிட்னியில பார்த்தீங்கன்னா கிட்னி அந்த ஃபங்க்ஷன் செய்யணும்னாக்கா தசை நார்கள், அந்த தசை நார்கள் வந்து ஃபங்க்ஷன் செய்யணும்னாக்கா அதுக்கு போகக்கூடிய அந்த உயிராற்றல் வந்து பலமா இருந்தால் தான் அந்த உறுப்புகளை வேலை செய்யும். அதுக்களுக்கும் உறுப்பாற்றல் பலவீனமாக இருந்துச்சுன்னா அது கிட்னி வந்து சுருங்கிடும். கிட்னி வந்து சுருங்கிடுச்சுன்னா வெளியே போகக்கூடிய அந்த யூரியா மூத்திரமானது, அந்த கிரியேட்டின் நச்சு பொருளானது உடம்புக்குள்ள தாங்கிடும். இல்லைன்னா பெருசாயிடும், ரொம்ப ஹீட் ஆகி பெருசாயிடும். பெருசாச்சுன்னா நம்ம புரோட்டீன் சொல்லக்கூடிய நம்ம புரதம் வந்து வெளியேறிடும். பார்த்தா ஸ்மெல் வரும், நிறைய நாற்றங்கள்லாம் அடிக்கும். அவங்க மூத்திரம்லாம் நாற்றம் அடிச்சுன்னா அப்போ கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் ஆகணும்னு அர்த்தம். கிட்னி ஏன் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலாம்? கிட்னி பலமா இல்லை. இப்போ கிட்னி ஏன் பலமாலாம் அந்த ரத்த நாளங்கள்ல வந்து அடைப்பு, அந்த அடைப்புகளையும் இந்த மருந்து சரியாகும். அதே போல இருதய அடைப்புலாம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக நிறைய பேர்த்துக்கு கொழுப்புலாம் அடைக்குது. கெட்ட கொழுப்புகளையும் இந்த மருந்து வந்து கரைக்கும். கெட்ட ஃபேட்னு சொல்லுவாங்க, கொலஸ்ட்ராலையும் இந்த மருந்துகளை வந்து கரைக்கி நல்ல கொலஸ்ட்ராலாக மாற்றும். ஏன்னா அதில் அந்த மாதிரியான மருத்துவ நுட்பங்கள்லாம் இந்த மருந்துல வந்து கலந்துக்கப்பட்டிருக்கு. அப்போ இருதயத்து அடைப்புகளையும் இந்த மருந்து மிகப்பெரிய வேலை செய்யும். இருதய அடைப்பு உள்ளவர்கள், இருதய அடைப்பு வராமல் நினைப்பவர்களும் இதில் ஜென்ரலாகவே இந்த மருந்துகள் வந்து சாப்பிடலாம். ஒரு பிரச்சனை இல்லாதவங்க ஒரு வாரத்துக்கு சாப்பிடலாம், ஒரு வாரம் லீவ் விடலாம், அடுத்து ஒரு வாரத்தை சாப்பிடலாம், அடுத்து ஒரு வாரம் லீவ் விடலாம், இப்படி விட்டு விட்டு சாப்பிடலாம். ஆனால் நோயாளிகள், நோயில் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக ஒரு 2-3 மாதம் ரெகுலர் எடுக்கணும். அடுத்து சரவாங்கியால் வருகின்ற எலும்பு அரிப்பு வீக்கம், சரவாங்கி வந்து சொல்லக்கூடிய சர்வங்க வாதம் சொல்லுவாங்க, முடக்குவாதம், ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்.
ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சர்வ உடம்புலையும் இருக்கிற அந்த மூட்டுகளில் போட்டு நீர்கள் தேவையில்லாத நீர்களை தேங்கிக்கிட்டு அந்த மூட்டை வந்து அரிச்சு அந்த எலும்புகளை முதல்ல அரிச்சிடும். ஏன்னா சரவாங்கி ஒரு வகையான கிருமி தான். அந்த கிருமிகள் என்ன பண்ணால் அந்த உறுப்புகளை அரிச்சிட்டு அந்த எலும்போடைய டென்சிட்டி, அந்த எலும்போட அடர்த்தி வந்து குறைஞ்சிடும். குறைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கைகால் மூட்டு உடம்புல எல்லாமே வலிக்கும். ஒரு 100 தேளு ஒரு மனிதனை கொட்டினா எப்படி வலிக்குமோ அது போன்று சரவாங்கி உள்ள நோயாளிகளுக்கு சர்வ அங்கத்திலையும் சர்வ உறுப்புகளையும் எல்லா இடத்துலையுமே மூட்டுக்கு மூட்டு அவ்வளோ வலி வலிக்கும். அப்போ அந்த மூட்டுகள் அந்த நோயாளிகள் இந்த மருந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த கிருமிகளை வெளியேற்றும். அந்த ரத்த நாளத்தை அவங்களுக்கு இது கொடுக்கும். ரத்த நாளத்தை கொடுப்பதனால அந்த எலும்புகளுக்கு அந்த மூட்டுகளுக்கெல்லாம் நல்லா சத்து கிடைக்கும். அப்போ அந்த அடைப்புகளையும் அந்த கெட்ட நீர்களையும் இது வெளியேக்கும். அந்த அரிப்பு வீக்கத்தையும் இது சரி பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் கிட்னியில் வந்து நல்லா ஃபங்க்ஷனிங் இயங்காததுனால அந்த யூரியா கிரியேட்டின் சரியா மூத்திரங்கள் வெளியேறாதனால அது தேங்கி அது அடுத்து எங்கே சப்ளை பண்ணுவோம்னாக்க நம்ம நுரையீரலில் தான் சப்ளை பண்ணும். கழிவுகளை நுரையீரல் தான் சப்ளை பண்ணும். நுரையீரலில் வந்து நீர் கோத்துக்கும். நீ பார்ப்பீங்க நுரையீரல் அப்படியே கட்டி மாதிரி நீர் கோத்துக்கும். கிட்னி பேஷண்ட்க்கு எல்லாத்துக்கும் நுரையீரலில் வந்து கண்டிப்பாக அந்த நீர் கோத்துக்கும். அந்த நுரையீரலில் நீர் கோத்துக்கிறத என்ன செய்வாங்கன்னாக்கா இங்கே ஓட்டை போட்டு அந்த நீரை வந்து வெளியே எடுப்பாங்க. இதயத்திலே ஓட்டை போட்டு தான் இங்கே வெளியே எடுப்பாங்க. ஆனால் நம்ம இந்த மருந்து இதில் மூக்குரட்டை சேர்ந்துக்கிறதுனால நீங்கள் அந்த நுரையீரலில் இருக்கிற அந்த நீர் கோவை, அந்த நீர் தேக்கத்தை நீர் பாய்ச்சல்னு சொல்லுவாங்க வரும மருத்துவத்தில், அந்த நீர் பாய்ச்சல் இந்த மருந்து வந்து வெளியேற்றிடும். அப்படி நரம்பு மண்டலங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஹீட் ஏறி அந்த அடைப்பு அங்கே தங்கி அந்த இடத்துல வந்து நரம்பை வந்து ஃபிளாஸ்டர் ஆகணும். எந்த இடத்துல இந்த கழிவுகள் போய் தங்கியிருக்குதோ அது அப்படியே உப்பிக்கும். அது வீக்கமாக வீங்கிட்டு அந்த ரத்த நாளங்களை அந்த நரம்புகளை வந்து பலவீனமாகும். இல்லைனாக்கா அந்த ரத்த நாளங்கள் ஃபிளாஸ்ட் சில பேர் வெடிச்சே போயிடும். அந்த மூளையெல்லாம் ரத்த நாளங்கள்லாம் வெடிச்சிடும், ஃபிளாஸ்ட் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி நரம்பு பாதிப்புகளுக்கும் இந்த மருந்து வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஸோ இது அனுபவத்தில் 100க்கு 100 குணமளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. நீங்களே செய்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துகளும் நம்ம வைத்தியர்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்களே செய்யணும் செய்யணும். ஆனால் முறைப்படி சுத்தி செய்தால் அந்த மருந்து வந்து 100க்கு 100 குணமளிக்கும். ஸோ இந்த மருத்துவ முறைகளை செய்து நீங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும், நீங்களும் ஆரோக்கியமாக வாழணும். அடியேன் என்று விரும்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.